பூச்சி, எறும்பு எல்லாத்துக்கும் எழுதிட்டாரு அவர் பைபிள். சாலமோன் போல ஒரு ஞானிய எறும்புக்கு என்ன குணம் எழுதிட்டாரு, மரத்துக்கு என்ன குணம், கற்பாம்பூச்சிக்கு என்ன குணம், செருந்தி எது எழுதல அவரு. அவ்வளோ நீதிமொழிகள்லாம் படிக்கணும். அவர் எந்த காலேஜில் படிச்சாரு போய்? கர்த்தர் கொடுத்த ஞானம், ஜோசியம் எல்லாமே அவர் தான் எழுதி வச்சது. அவ்வளவு விவரங்கள் படிக்க முடியாது உங்களால. எப்படிலாம் அதெல்லாம் கண்டுபிடிச்சாரு இருக்குது. அவ்வளவு ஞானத்தை கர்த்தர் கொடுத்தாரு என்றால் நான் சொல்கிறேன், சாலமோனிலும் பெரியவர் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தர் சோத்திரம் பண்ணு. அவர் குணத்தை கண்டிப்பா ஞானம் தருவார். உங்க வேலையில நீ தான் ஸ்கில் சொல்லுங்க. உங்க வேலையில உங்களை தான் நீ தான் பெஸ்ட்னு சொல்லணும். அப்படிதான் ஆக்குவாரு. யாக்கோபு போய் மாமனார் வீட்டுல ஆடு வைக்கிறான். மாமனார் சொல்றாரு, இது வரைக்கும் என் வீட்டுல ஒண்ணுமே இல்லை, நீ என்னைக்கு என் வீட்டுல காலை வச்சியோ என் வீட்டுல ஒரு விஷயம் நடக்குது, ஒரு ஆசீர்வாதம் வருது. கண்டுபிடிச்சிட்டாரு. குறிப்பினால் அறிந்தேன்றாரு. அப்போ அவன் வீட்டுக்கு என்னைக்கு காலை வச்சாலும் அந்த வீட்டுல ஒரு பிளஸிங் வருது. நான் சொல்றேன், நீ எந்த இடத்துல இருந்தாலும் நீ தான் அந்த இடத்துல டாப்பா இருக்க. நீ வேலையில இருந்தா நீ தான் பெஸ்ட் தம்பி, நீ தான் பண்ணுவாங்க. ஒரு குடும்பமா நீ தான், ஸ்கூலா நீ தான். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, உன்னை புகழ்ச்சியிலும் ஞானத்திலும் கீர்த்தியிலும் உயரச் செய்வேன் என்று. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஞானத்தை கேட்கணும். என்னை கேள், உன்னை ஜாதியை தருவேன், பூமியின் எல்லையை தரேன். என்னை கேள், ஞானத்தை தரேன். ஞானம் வந்துட்டா மற்றதெல்லாம் வந்துடுங்க. கூகுள் பிச்சுக்கு எத்தனை 1000 கோடி சம்பளம், எத்தனை கோடின்றாங்களே, எத்தனை ஒரு மாசத்துக்கு. கூகுள் பிச்சை மயிலாப்பூர்ல ஒரு வீடியோ, ஒல்லியா இருப்பாரு. இன்னும் அவனுக்கு அவ்வளவு கோடி சம்பளம், மண்டை அப்படி இருக்குது. எத்தனை கோடி ஒரு மாசத்துக்கு. எல்லாரும் போல தானே. அதுதான் விஷயம். கர்த்தர் ஞானத்தை கொடுத்துட்டா இது வந்துடும் தானா, எல்லாம் வந்துடும் உனக்கு. அப்போ அதை கேள், முதல்ல ஞானத்தை கேள். ஒரு வேலையா, ஆண்டவரே இந்த வேலை என்னமோ புரியல, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுன்னு கேள். நிச்சயமா கர்த்தர் அந்த வேலையில இருக்கிற அவ்வளவு நுணுக்கத்தெல்லாம் சொல்லி கொடுத்துருவாரு. உங்களுக்கு எல்லாமே தெரியும். இன்னைக்கு இந்த கண்டுபிடிப்பெல்லாம் எப்படி வந்தது? இவ்வளவு கண்டுபிடிப்பு இருக்க இந்த உலகத்துல பாக்குற செல்லுல இருந்து இப்ப பாக்குற இந்த எல்லாமே, இது எல்லாம் யார் கண்டுபிடிச்சு சொல்லி பார்க்கலாம்? ஒரே வரியில சொல்றேன், எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் தான் கண்டுபிடிச்சாங்க. நீங்க வேணா போய் எங்கன்னா போட்டு பாருங்க, நெட்டில் கூட போட்டு பாருங்க. மைக்கில் இருந்து, இந்த செல்போன்ல இருந்து, இந்த டிரான்சிஸ்டர் இருந்து, எல்லா கண்டுபிடிப்புகளும் தேவனுடைய பிள்ளைகளால தான் கண்டுபிடிக்கப்பட்டது. புரியுதுங்களா? யோசிச்சு பாருங்க. ஏன் கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுக்கிறார். அதை அவன் கேட்கிறான், பெற்றுக்கொள்றான். நீங்க கேளுங்க, நான் சொல்றேன், உங்களுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். அது கொடுத்தாருன்னா உங்க குடும்பத்தை சிறப்பா நடத்துவேன். புரியுதுங்களா? அதை தான் சொல்றாரு சாலமோன் ஞானி. ஒரு கோடாலி முழு இருந்தா நீ எப்படி மரத்தை வெட்ட முடியும்? உன் உடம்புல இருக்கிற பலம் தான் போவோம். வெட்டிக்கினே இருக்கணும், வெட்டாது. ஆனா அதை ஷார்ப் பார்க்கணும், எப்படி இருக்கும்? ஒரு வெட்டுல ஒரு மரம் விழும். அது போல எந்த காரியத்தையும் செவ்வையாய் செய்வதற்கு ஞானம் பிரதானம் என்ற. அப்போ ஒரு காரியத்தை பர்ஃபெக்டா செய்யணும்னா ஞானம் ரொம்ப முக்கியம். அந்த ஞானம் இருந்ததுன்னா நீ எல்லா காரியத்தையும் சக்சஸா செஞ்சு முடிப்ப, ஆசீர்வாதமா செஞ்சு முடிப்ப. இவன் கூப்பிடியா, இவன் தான் சரியான ஆளுன்னுவாங்க. கரெக்டா கொடுப்பான் ஆலோசனை, சரியா செய்வான் ஒரு வேலையை கொடுத்தா அப்படின்னு. நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. நம்மளை பார்த்து இப்படி சொல்லக்கூடாது, அம்மா இவன் வந்தாலே குழப்பமானோம், எங்க போய் முடியும் தெரியல அப்படின்னு இருக்கக்கூடாது. ஞானமா செய்வான், ஞானமா பேசுவான், ஞானமா நடப்பான். அந்த காரியத்தை கொடுத்தா சரியா செஞ்சு முடிப்பான். அப்படிப்பட்ட ஒரு ஆளாய் நபரா நாம் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதுக்குதான் சொல்றாரு, என்னை கேள், உனக்கு என்ன தர? ஞானத்தை சம்பூர்ணமா கொடுக்குறேன். சந்தேகப்படாம கேளு, விசுவாசத்தோட கேளு. நீ கேட்டேன்னா பெற்றுக்கொள்வார். அதனால உனக்கு சந்தோஷம்தான். உன்னை எல்லாரும் பார்ப்பாங்க, நல்ல ஞானமுள்ள. ஏன் ஒரு சில டாக்டர் கிட்ட எல்லாரும் போறாங்க? என்ன விஷயம்? எவ்வளோ டாக்டர் இருக்கிறாங்க. என்ன சொல்றான்? கைராசியான டாக்டர். என்கிட்ட ஒரு டாக்டர் இருக்கிற பிரபாகரனாரா, ஒரு விஷயம் தான் அவர்கிட்ட ஏதோ ஞானமா, அந்த பேச்சு தான். சில டாக்டர்லாம் பயமுறுத்திடுவாங்க நம்ம போனால. ஐயோ அவ்வளவுதான், அவர் அழகா எவ்வளவு பேர் இருக்கோ அதெல்லாம் சிம்பிளா பேசி அப்படி ஒரு மாத்திரை கொடுப்பாரு, அதை முடிஞ்சிடும், நல்லாயிடும். அவ்வளவு கூட்டம் இருக்கும். அவர் இல்லைன்னா ஒரு கூட்டம் கூட இருக்காரு. விஷயம் இருக்குதாங்க. அப்போ கர்த்தர் நம்மையும் அப்படி வைப்பார். அதனால தான் சொல்றாரு, ஞானத்தை என்ன பண்ணணும்? கேள். இந்த பூமியிலே வாழணும், நமக்கு சில ஆசீர்வாதங்களும் தேவை. புரியுதுங்களா? ஒரு வீடு தேவை, ஒரு வாசல் தேவை, ஒரு இடம் தேவை, கையில காசு தேவை, துணி தேவை, 4 பேருக்கு மத்தியில கௌரவமா வாழணும்.
ஒரு அந்தஸ்து தேவை. இதெல்லாம் நமக்கு தேவையில் இருக்கிறது. தேவையில்லாத யாருமே இல்லை. இப்ப எழுதி கொடுக்க சொன்னா ஒவ்வொருத்தரும் பேப்பர்ல எழுதி கொடுப்பீங்க, ஐயா எனக்கு இதெல்லாம் தேவை, அது தேவை. அப்போ இந்த பூமியில நமக்கு நிறைய தேவைகள் உண்டு. அதை கூட நம்ம கேட்கணும். கேட்கும் போது கர்த்தர் என்ன பண்றாரு? நிச்சயமா கொடுக்குறாரு. ஒரு சம்பவம், யோசுவாவின் புக்கு, யோசுவாவின் புஸ்தகம் எடுங்க. மோசே மரித்த பிறகு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்தவர் தான் இந்த யோசுவா. ரொம்ப இவருக்கு எடுத்துங்க எல்லாரும், நான் சொல்றேன். 19ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. இப்ப நான் சொன்ன பிறகு அந்த வசனம் வாசிங்க. இந்த தேவ ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தவன் தான் அந்த யோசுவா. அந்த ஜனங்களை கொண்டு போய் கர்த்தர் சொன்ன இடத்துல சேர்க்கணும். ரெண்டாவது அவங்களுக்கெல்லாம் லேண்டுகளை பிரிச்சு கொடுக்கணும். அவங்களுக்கு பங்கு, யார் யாருக்கு எவ்வளவு இடம்னு சொல்லி பிரிச்சு அவங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும். பெரிய பொறுப்பு. அது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு அவரு. எல்லாருக்கும் சுதந்திரத்தை கொடுத்துட்டார். 12 கோத்திரத்துக்கும் கொடுத்துட்ட பிறகு இப்ப அவருக்கு வேணும் இடம். இப்ப எல்லா ஜனங்களும் வராங்க பாருங்க. 50வது வாசிங்க. அத எப்பிராமின் மலை தேசத்தில் இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவன் கேட்ட பட்டணம், சொல்லுங்க, கர்த்தருடைய வாக்கின்படியே கொடுத்தார்கள். அந்த பட்டணத்தை அவன் கட்டி அதில் குடியிருந்தான். கரைகளை கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவன் எப்போ கேட்டான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த மலை பட்டணத்துல நான் குடியிருக்கணும் ஆசையா இருக்குது, இங்க தான் நான் வாழ போறேன், எனக்கு ஆசையா இருக்குதுன்னு சொல்லி கேட்டுட்டான். எல்லாருக்கும் கொடுத்துட்டான். இப்ப கர்த்தர் பாருங்க, கர்த்தருடைய வாக்கின்படியே அவன் கேட்ட பட்டணத்தை என்ன பண்ணாராம்? கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அவன் அங்கு இந்த பட்டணத்தை அவன் கட்டி அதிலே குடியிருந்தான். காரங்களை ஊத்திக்க, நீங்க எங்க குடியிருக்க போறீங்க? நல்லா கேளுங்க கர்த்தர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு இது தேவை, தயங்காதீங்க. அவன் தரலன்னு சொல்ல பாருங்க. அவங்க கேட்ட பட்டணத்தை கர்த்தருடைய வாக்கின்படியே கொடுத்தாருங்களாம். கர்த்தர் அதை கேட்டுட்டாரு. ஓஹோ, யோசுவாக்கு இது தேவை, இந்த இடம் தேவை. அவன் அந்த மலை மேல இருக்கிற பட்டணம் தான் ஓனன்றான், அங்கதான் இருக்கணும்ன்றான். நிச்சயமா அவன் அங்கதான் இருக்கணும்னு சொல்லி கர்த்தரை கொடுக்குறான். யோசிச்சு பாருங்க. அதனாலதான் சொல்றாரு, நீ கேட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா செய்வார். நீங்க எப்படி இருக்க போறீங்க, எப்படி வாழ போறீங்க, எது உங்களுக்கு தேவை, நீங்க தைரியமா என்ன பண்ணலாம்? கேட்கலாம். உங்க தகப்பன் கிட்ட என்ன பண்ணலாம்? கேட்கலாம். உங்களுக்கு உரிமை இருக்குது. நீங்க எப்படி பிரதர் அதெல்லாம் தருவாரா? அந்த கேள்விக்கு இடமே இல்ல. அதை நீ யோசிச்சனா அதுக்கு ஒண்ணு கிடையாது. நான் வசனம் தெளிவா சொல்றேன். அவன் கேட்ட பட்டணத்தை கர்த்தர் கொடுத்தாருன்னா, யோசுவாவின் தேவன் தான் என்னுடைய தேவன், மோசே தேவன் தான் என்னுடைய தேவன். பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல, பார்சாலிட்டி பார்க்கிறவர் அல்ல, எனக்கு ஒரு விதமா உனக்கு ஒரு விதமா செய்கிறவர் அல்ல. அந்த யோசுவாவுக்கு என்ன செஞ்சாரோ அதே தேவன் இன்னைக்கு எனக்கு செய்வார். விஷயம் என்னன்னா, நான் கேட்கறது இல்லை, நான் விரும்புகிறது இல்லை, நானே மனசுல தீர்மானம் பண்றேன் அதெல்லாம் வராது, நடக்காது, நம்மளால எங்க அப்படி அப்படின்னு நானே என்ன பண்றேன்? தாழ்த்திக்கிறேன். நான் கேட்டேன். நான் பாரு, அவன் கேட்ட பட்டணத்தை கர்த்தருடைய வாக்கின்படியே கொடுத்தார்கள். எவ்வளவு உண்மையா இருக்குது பாருங்க. அப்போ அப்படிதான் நம்ம கேட்கணும், பெஸ்டா கேட்கணும். காலை இப்ப கல்யாணம் பண்ணி வச்சாரு பொண்ணுக்கு, மறு விடுன்றால நம்ம மருவுங்கள பொண்ணு மருவுக்கு வந்துட்டு போகுது. இப்போ எங்க புகுந்த வீட்டுக்கு போகுது, இறங்குது. நல்ல பொண்ணு, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு தான். ஏன் சொல்லு, இரு எங்க அப்பா ஒரு இடம் கொடுத்துக்கிறாரு, அதுல சரியான தண்ணி இல்ல, நீர் பாய்ச்சினா இடத்த நான் கேட்க போறேன்னு சொல்லிட்டு இறங்கி வந்து, எப்பா ஒரு இடம் கொடுத்த எனக்கு அந்த இடம் தண்ணி இல்லாதுக்குது, எனக்கு நீர் பாய்ச்சலான இடம் கொடுப்பான்னு கேட்ட உடனே மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர் பாய்ச்சலான இடத்தை காலை கொடுத்தான். கரைகளை தட்டி கத்துல சோத்திரம் பண்ணுங்க. அவன் பொண்ணுக்கு கொடுத்தான்னு சொல்லுது பைபிள்ல, நியாயாதிபதிகள். யோசிச்சு பாருங்க. உலக பிரகாரமான தகப்பனுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குமானால், இந்த பரலோக தகப்பன் ஏன் உனக்கு தரமாட்டாரு? ஏற்கனவே பொண்ணுக்கு ஒரு லேண்ட் கொடுத்துட்டாருங்க, ஆனா அந்த இடத்துல தண்ணி இல்லையா, அதனால அது வீட்டுக்கு போறது, வீட்டுக்கு புகுந்த வீட்டுக்கு போறது முன்னால இறங்கி புருஷன்கிட்ட சொல்லிட்டு வருது, எங்க அப்பா கிட்ட கேட்க போறேன், எனக்கு தண்ணீர் உள்ள ஒரு இடம் கொடுன்னா, இந்தாமா உனக்கு இல்லாதாமான்னு சொல்லி மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர் பாய்ச்சலான இடத்தை தன் மகளுக்கு கொடுத்தான் காலேப்னு போட்டிருக்க. ஒரு உலக பிரகாரமான தகப்பனே செய்வாரானால்
இந்த பரம தகப்பனியா உனக்கு செய்ய மாட்டாரு? விஷயம் என்ன சொல்லு, கேட்கறது இல்லை. அம்பானி அவங்க பையனுக்கு எத்தனை கோடியில சாப்பாடு, 1000 கோடின்றா. நம்ம கடை கோடியில் நின்னுங்கிற இடத்துல சாப்பாடு மாத்திர கல்யாணத்துக்கு 1000 கோடி செலவு. அப்போ வெயிட்டு தகப்பன் எப்படிப்பட்டவர்? அதனால பிள்ளைக்கு தாராளமா செய்கிறார். நான் சொல்றேன், 1000 பேருக்கு சோறு போட்டா என்ன சொல்றீங்க? ஐயா அவர் வெயிட்டியா, பயங்கரமான ஆள், எவ்வளவு ஜனம் சாப்பிடுது, எத்தனை பேரு? 2000 பேர் சாப்பிட்டோம். ஐயோ அப்படியா? 5000 பேருக்கு சோறு போட்டாருங்க நம்ம ஐயா. வனாந்தரத்துல கரங்களை தட்டுவான். கர்த்தர் எத்தனை பேர் போட்டாரு? சாப்பிட்ட புருஷர் மாத்திரம் 5000. உன் மனைவி பிள்ளைன்னா கணக்கு போடு. அப்ப இவர் ஏழையா? நான் சொல்ற இவர் ஏழையா? 5000 பேருக்கு வனாந்தரத்துல ஒரு ரேவதி ஸ்டோர் இல்லை, ஒரு பச்சையப்பன் கடையும் கூட இல்லை வனாந்தரத்துல, ஒரு தண்ணி இல்லை, ஒண்ணு இல்லை. அந்த இடத்துல 5000 பேர் திருப்தியா மீனும் அப்பமும் சாப்பிட்டுட்டு 12 கூட மீதி எடுக்க போஷித்தாரு. இந்த கர்த்தர் ஏழையா? இல்ல, ஐஸ்வர்யத்தின் தகப்பன். கேளு, தைரியமா கேளு, நிச்சயமா உனக்கு தருவார். அவன் கேட்ட பட்டணத்தை கொடுத்தாரு. நீ கேட்கிற நன்மையை உனக்கு கண்டிப்பா தருவார். நம்ம கேட்கணும், விசுவாசத்தோடு கேட்கணும், நம்பிக்கையோடு கேட்கணும், அதிகாரமா கேட்கணும், உரிமையோடு கேட்கணும். பிள்ளை பாக்கெட்ல கை விட்டு காசு எடுக்குது பாரு. ஏன் எடுக்குது? மற்ற பிள்ளை எடுக்குமா? நீ கொட்டுவீங்க அப்படியே. உங்க பிள்ளைங்க என்ன பண்றீங்க? எடுத்துன்னு ஓடுறான், நான் பாத்துக்கிறேன், பாக்கெட் கை விட்டு எடுத்துன்னு ஓடுவான் காசை. கேட்க முடியல, ஏன்னா உரிமை அவனுக்கு. அவன் அப்பா என் பையன் பேக தந்து எடுத்துன்னு போயினே இருப்பான். ஓகே முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அவனும் பண்ண முடியல, பேச முடியல. சர்வ ஜிப்பை திறந்த அழுகுது எடுத்துக்கின்னு ஜிம்முக்கு போறான், அது வேணும் இது வேணும் வாங்கின்னு போயிடுவான். ஏன்னா அவனுக்கு என்ன இருக்குது? ஸ்லாக்கி இருக்குது, உரிமை இருக்குது, எடுத்துக்கிறான் தைரியமா. கேட்கறான், உரிமையா இருக்குது, வாங்கி கொடுன்றான், இதை செய்யன்றான். இல்லைன்னா போப்பா நீ சரி இது இல்லை, மூஞ்செல்லாம் தூக்கி வச்சுப்பான், முகம்லாம் டல்லா இருக்கும். அது கொடுத்த பிறகு அவருக்கு சந்தோஷம் இருக்கும். அப்படியே முகத்துல சந்தோஷம் வரும். அந்த காசை அப்படி கையில கொடுத்து போய் எதனா வாங்கிக்க அப்படின்னு போதும். தரலன்னா அப்படின்னு தான். அதனால தான் சொல்லுவான், எப்ப செய்ய போற வாக்கு சொல்லிட்ட வச்சுக்க, வார்த்தை பிடிச்சிப்பாரு. நீ சொன்னிய, அதனால கம்முன்னு இருக்குது அப்புறம் சொல்றது. ஆனா கர்த்தர் அப்படி இல்லை, சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார். மனம் மாற மனுபுத்திரன் அல்ல, சொல்லியும் செய்யாதவர் அல்ல. சொன்னார்னா சொன்னதான், வார்த்தை மாறவே மாறாது. யாக்கோபு சொல்றாரு பாருங்க, கடைசியில ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இந்த ஊருக்கு வரும்பொழுது வெறும் கோலோட வந்தேன், சொல்லுங்க, கோலும் கையுமாய் இந்த ஊருக்கு வந்தேன். இன்னைக்கு 2 கம்பெனிக்கு சொந்தக்காரன் ஆயிட்டேன், 2 பரிவாரங்கள் உடையவனா மாறி, ஏராளமான ஆடு மாடு குதிரை, அதாவது கோவேறு கழுதுகள், அது குதிரை, ஏராளமான ஆடு மாடுகள்லாம் இருக்கு. குழந்தைங்க ஒரு சில்ட்ரன்ஸ் வார்டு மாதிரி இருக்குது வீட்டுல, பசங்களுக்கு குழந்தைங்க. அவங்க அண்ணன் வந்து கேட்கிறாரு, யாரா இவ்வளவு குழந்தை ஓடுங்க? இதெல்லாம் உங்களுடைய தேவனாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள்ன்றான். சரி, அவன் சொல்றான், இதுக்கெல்லாம் காரணம் நீர் எனக்கு சொன்ன சத்தியமே காரணம் சொல்றாரு யாக்கோபு. நேரம் இந்த எடுத்துக்காட்டு. கர்த்தர் என்ன சொன்னாரு? நீ போ, உன் கூட இருப்பேன், நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரையில உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தை அவன் கையிட்டு செய்கிற பிசினஸ்ல ஆசீர்வாதம், அவன் வைக்கிற ஆடு நல்ல குட்டி போடுது. வெறும் கோலோடு போனுவேன். மாமனார் வீட்டுல ரிட்டர்ன் வரும்போது 2 கம்பெனி சொந்தக்காரனா வரா, 2 பரிவாரங்கள் உடையவனாக நான் வருகிறேன்னு சொல்லுகிறாரு. நான் என்ன காரணம் கேட்டான். என்ன கேட்டார் தெரியுமா? அவரு சிரிப்பா இருக்கும் பாருங்க, வாசிங்க ஆதியாகமம். யாக்கோபு